இங்கே இந்த பொண்ணு ஒரு கடைக்கு போறா. அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் அவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. உடனே அவ அங்க ஒரு பொம்மையை வாங்கிட்டு அந்த கடையை விட்டு கிளம்புறா. அந்த கடையில பேக் ப்ரொவைட் பண்ண முடியாது, அதுக்கு தனியா பே பண்ணு போட்டிருக்காங்க. இவளும் பே பண்ணிட்டு அந்த பேக்கை வாங்கிட்டு வரா. அதே நேரத்துல இன்னொரு பையனும் அந்த கடைக்கு போறான். அவனும் சுத்தி முத்தி பாக்குறான். அப்போ ஒரு பொண்ணு அவன் பாத்துட்டே இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு இன்னரை வாங்கி பில்லு போட போறான். அங்க பேகுக்கு காசு தனியா தரணும்னு போட்டிருக்காங்க. இவனுக்கு காசை கட்டிட்டு பேகை வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. 2 பேரோட பேகும் மாறி இருக்கும். இப்போ அந்த பொண்ணு அந்த பேக்ல இருந்து இன்னர் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் இந்த பேக் உள்ளே போடுறா. ஆனா அப்ப அந்த இன்னர் பாக்ஸ் காணாம போயிருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பேக்ல போடுறது அந்த பையன் வச்சிருக்க பேக்ல வந்துடுது. ஒன்னே எடுத்து பார்த்து ஆச்சரியப்படுறா. மறுபடியும் ஒரு பெண்ணை போடுறா, அதுவும் காணாம போகுது. அவகிட்ட இருக்க சின்ன சின்ன பொருள் அதுல போடுறா, அது எல்லாமே அந்த பேக்ல காணாம போகுது. அந்த காணாம போன பொருள் எல்லாம் அந்த பையன் வச்சிருக்க பேக்ல வருது. இந்த பையன் ஃபர்ஸ்ட் பயந்து அதுல திருநீர்லாம் போட்டு அந்த பேக்ல அந்த பொருளை போடுறான். போட்டோன்னே அந்த பொருள் எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட வந்துடுது. உடனே அந்த பொண்ணு ஒரு பெண்ணை எடுத்து அவ வச்சிருக்க ஒரு பேப்பர்ல நீ யாருன்னு சொல்லி எழுதி அனுப்புறா. அவனும் ரிப்ளை பண்றான். இப்ப அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அந்த பையன் மீட் பண்ணலாமான்னு கேக்குறான். ஆனா அவன் அதை அமைச்சதுக்கு அப்புறம் நம்ம தெரியாம இப்படி அமைச்சிட்டோம், அந்த பொண்ணு நம்மள என்ன நினைக்க போதோன்னு நினைச்சிட்டே இருப்பான். ஆனா பார்த்தா அதுல அந்த பொண்ணு இதை கேட்க இவ்வளவு நேரமானு கேட்டிருப்பா. அதை பார்த்தது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே அந்த பையன் அந்த பேக்கை தூக்கி சுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு ஆணில மாட்டு இந்த பேக் கிழிஞ்சிடுது. இப்போ அவன் நிறைய பொருள் போட்டு பார்க்கறான். அந்த பேக்ல அந்த பொருள் மறையவே மாட்டேங்குது. அது பார்த்தது அவன் ரொம்ப சோகமாயிடுறான். அதுக்கப்புறம் அதே கடைக்கு அந்த பேக் எடுத்துட்டு ஓடி போய் பார்க்கறான். ஆனா அந்த கடை அன்னைக்கு மூடி இருக்கு. அவன் சோகமா ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்து இருக்கான். அதே இடத்துக்கு அந்த பொண்ணு வந்திருப்பா. இப்ப அந்த பொண்ணு வச்சிருக்க பேக் வச்சுதான் அவன் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறான். இப்ப 2 பேரும் ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்க சிரிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு பேச போறா. உடனே அந்த பையன் ஸ்டாப்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த அந்த பேப்பர் எடுத்து காட்டுறான். அதுல சாரின்னு போட்டிருக்கோம். இப்ப அந்த பொண்ணு அந்த பேக்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறா, மிஸ் யூன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி கல்யாணம் ஆகாம இருக்க நம்ம 90s கிட்டுக்கும் இது மாதிரி ஒரு பேக் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.